சிவமயம் பகுதி 2 அத்தியாயம் 1. அந்த குகை பகுதியில் பாறை மேல் கிடந்த கண்ணனின் சடலம் பாண்டியனை கிள்ளியது. அருகில் தீப்பந்தங்களின் வெளிச்சம். எல்லாவற்றுக்கும் மேலாக கண்ணன் உடம்பை காவல் காக்கும் பாம்பை பார்க்கும் பாண்டியனிடம் மேலும் வியப்பு. அந்த தருணத்தில் அங்கே சொர்ணசித்தரும் வந்து சேர்ந்தார். சொர்ணசித்தரின் முகத்தில் ஒரு தனி தேஜஸ். தலைமுடியிலும் தாடியிலும் அப்படி ஒரு வெண்மை. பாண்டியன் தன்னை மறந்து அவரை பார்த்து கைகளை கூப்பினான். அவரும் ஒருவித மந்தகாச புன்னகையுடன் ஆசீர்வாதம் செய்தார். சாமி, நீங்களா? பாண்டியனிடம் கேள்விகளின் ஆரம்பம். பார்த்தா தெரியல, இது சிவன்மலை. நாங்க இங்க சித்தம் மயங்கி கிடக்கிற சித்தர்கள் இல்ல. நான் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரை இங்க ஒரு சித்தரா பார்ப்பேன்னு துளி கூட எதிர்பார்க்கல. எதிர்பார்ப்பதும் பாராததும் சேர்ந்து கலந்து நடப்பது தானப்பா மனித வாழ்க்கை. உங்களை தேடிதான் இந்த மலைக்கு வந்தோம். குரங்கு சித்தர் தான் எங்களை இங்க அனுப்பியவர் சாமி. உங்க மகன் பாலுவும் இப்ப என் கூட வந்திருக்கான். பாண்டியன் பாலுவை பற்றி சொல்லும் போது சுந்தர்ராஜன் முகத்தில் ஒரு தனி ஒளி. அதை சொர்ணசித்தரும் கவனித்தார். தெரியும்பா, நீங்க வந்திருக்கிற விஷயம் தெரியும். அதனாலதான் இந்த உடம்ப நாங்க இங்க கொண்டு வந்தோம். கண்ணன் உடம்பை காட்டி சொர்ணசித்தர் கூறவும் பாண்டியனிடம் கொஞ்சம் குழப்பம். என்னப்பா, நான் சொன்னது உனக்கு புரியலையா? ஆமா சாமி, இந்த கண்ணை எப்படி இறந்தாங்கிறது முதல் கேள்வி. அடுத்து அவனை இங்க கொண்டு வந்திருக்க என்ன காரணம்? பாவம் இந்த கண்ணை. இவன் தீவினை இவனை ஒரு தப்பான கூட்டத்தால் கொல்லப்பட வைத்தது. அவங்கதான் இவன் உடம்ப தூக்குல தொங்க விட்டவங்களும் கூட. தப்பான கூட்டமா? இந்த காட்டுக்குள்ளையா? நீங்க இருக்கிற இந்த காட்டுக்குள்ளையா? ஒரே சமயத்துல இப்படி பல கேள்விகளை கேட்கிறியே, உன் துடிப்பை பாராட்டுற. நான் சொல்றத பொறுமையா கேள். இந்த உலக நாயகனான அந்த ஆதி சிவனுக்கே அவன் மாமனான தட்சன் முதல்ல எதிரியாதான் இருந்தான். பிறகுதான் அவன் திருந்தினான். ஆக பரம்பொருளுக்கே ஒரு எதிர்ப்பு பல காரணங்களுக்காக உருவாக்கி இருக்கும் போது இந்த காட்டுல எங்களை சுத்தி சில தப்பானவர்கள் இருக்கக்கூடாதா என்ன? அவங்க நோக்கம் எவ்வளவோ இருக்கும். பிரதான நோக்கம் பேராசைக்கு வழிவகுக்கிற ரசவாத ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதும் சில சிரஞ்சீவி மூலிகை ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதும் தான். இது போதும் சாமி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி சாமி, அவங்களால கொல்லப்பட்ட இந்த கண்ணன் உடம்பு எப்படி இங்க? இத நாங்க தான் கொண்டு வந்தோம். இவ்வளவு நாட்கள்ல அந்த தப்பானவர்களை பத்தி நாங்க எதையும் சிந்திக்கல. ஆனா சுந்தர்ராஜனுக்கு உதவி செய்யவும் அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கவும் தான் இப்படி செஞ்சிருக்கோம். இவருக்கு உதவி செய்யனா? சுருக்கமா சொல்றேன். சுந்தர்ராஜன் முதல்ல ஒரு குடும்பஸ்தர், பிறகு ஒரு கடமை உணர்ச்சி கொண்ட அதிகாரி. ஆனா இப்ப இவன் ஒரு முழு சித்தன். இவன் செய்த ஒரு தப்பு தான் இவனை சித்தனா மாத்திருக்கு. நாகமாணிக்கத்தை தன் வசம் கொண்டிருக்கும் ஒரு இச்சாதாரி நாகத்தை சுட்டு கொன்றதும் அந்த நாகமாணிக்கத்தை அடைஞ்சதும் தான் இவன் செய்த தப்பு. இதனால இறந்து போன பெண் இச்சாதாரியான நாகத்தோட ஆண் துணை இவனை பழிவாங்க அலைஞ்சது. இந்த நிலையில நாகமாணிக்கத்தோட சுந்தர்ராஜன் எங்களை சரணடைஞ்சார். நாகமாணிக்கம் இருக்கிற வரை சுந்தர்ராஜனுக்கு நிறையவே அதிர்ஷ்டம் உண்டு. அதுதான் இவனை எங்க கிட்ட சேர்த்தது. அடுத்து இந்த காட்டுல அந்த ஆண் நாகத்தால சுந்தர்ராஜனை எதுவும் செய்ய முடியாது. அதனால் நெருங்க முடியாத பகுதியில் சுந்தர்ராஜனும் தவத்துல உட்கார்ந்துதான் காரணம். அதே சமயம் சுந்தர்ராஜன் குடும்பம் சென்னையில தவிக்கும்ங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே? தவிப்பா சாமி? ஒரு பொண்ணுக்கு 3 பெண்கள் சாமி. பாலு ஒருத்தன் வருமானத்துலதான் குடும்பமே நடக்குது. இதுல மூத்தவளுக்கு காக்கா வலிப்பு வேற. இதனால நிச்சயமான கல்யாணம் கூட நின்னு போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இனி எல்லாம் சரியாகும். அதற்கான நேரம் வந்தாச்சு. சுந்தர்ராஜன் உன் கூட பட்டணத்துக்கு வரப்போறார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன ஆனா? இந்த இச்சாதாரி பழி வாங்கன்னு சொன்னீங்களே? ஆமா,
அதால பழி வாங்க முடியாத சித்த சாகசங்களுக்கே உரிய கூடு விட்டு கூடு தாவிதான் சுந்தரராஜன் பட்டணம் வரப்போறான். அங்க வந்து மகள் கல்யாணத்தை மட்டுமில்ல, அவனால பல நல்ல காரியங்கள் பட்டணத்துல நடக்க இருக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு சாமி. கூடு விட்டு கூடு மாறுவது பத்தி நான் கதைகள்ல படிச்சிருக்கேன். நிஜத்துல அது சாத்தியமா சாமி? இப்படி கேள்வி கேட்கறது தான் எப்பவும் மனித இனத்தோட வழக்கமா இருக்கு. ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ, உலகத்திலேயே மனசுன்னு ஒரு அமைப்பு கொண்ட ஒரே உயிரினம் மனித இனம் மட்டும்தான். மனித உடம்பு பஞ்சபூதங்களால ஆனது, மனசோ சப்த அலைகளால ஆனது. உடம்புல இருப்பது ஒரு வித சக்தினா மனசுலயும் அதே மாதிரி பலவித சக்திகள் இருக்கு. மனோசக்தியால ஒரு மலைய குண்டு வச்ச மாதிரி தவிடு பொடி ஆக்கலாம். எண்ணங்களுக்கு, அதாவது எண்ணமாகிய சப்தத்துக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. உதாரணமா இசைப்பாடி கிரளஞ்ச மலையையே உருக வச்ச அகத்தியரோட வீணை வாசிப்ப சொல்லலாம். வீணை இசை ஒரு சப்தம் தானே, அது எவ்வளவு விசை கொண்டிருந்தா அந்த மலை உருகுங்கிறத எண்ணிப்பார். ஆமா சாமி, நானும் படிச்சிருக்கேன். சப்தத்துக்கு சக்தி இருக்கிறத நானே என் அனுபவத்துல பார்த்திருக்கேன். ஒரு குண்டு வெடிப்பு சப்தத்தை கேட்ட பலருக்கு காது செவிடாயிருக்கு. கண்ணாடி பெட்டிக்குள் ஒரு ஸ்பீக்கரை வச்சு அதிக சவுண்டோட பாட்டை ஒளிபரப்பினப்போ அந்த ஸ்பீக்கர் இருந்த கண்ணாடி பெட்டி அதிர்வு தாங்காம உடஞ்சி தூள் தூளாகி இருக்கு. கண்ணுக்கு தெரியாத சப்த அலைகளுக்கு சக்தி இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் சான்றுகள். அப்ப நான் ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இடத்துலயே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்படி நீ ஒப்புக்கொண்ட மனோசக்தியால் ஒரு மனிதன் அவன் எதையெல்லாம் அடைய விரும்புறானோ அதையெல்லாம் அடைய முடியும். அதிகபட்சம் அவன் சிவமாக கூட முடியும். போதுமா? சொர்ணசித்தர் சொன்ன அந்த உச்சபட்ச உதாரணம் பாண்டியனை அதற்கு மேல் எதுவும் கேள்வி கேட்க விடவில்லை. இருந்தும் சொர்ணசித்தர் கூடு விட்டு கூடு மாறுவது பற்றி அவன் கேட்காமலேயே கூற தொடங்கினார். அதற்கு தோதாக சுந்தரராஜனும் கண்ணனின் உடல் அருகே தன் உடம்பை கிடத்தினார். அப்படியே கண்களை மூடி சுவாசிப்பதில் ஒரு நிதானத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கும் வந்தார். பின்னர் மெல்ல மூச்சை அடக்கி நிறுத்தினார். சொர்ணசித்தர் அதற்கு விளக்கம் கூற தொடங்கி இருந்தார். ஒரு சித்த யோகிக்கு இந்த உலகத்துல பிரதானமான முதல் விஷயம் காற்றுதான். மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்குமான தொடர்பு காற்றாலதான் நடக்குது. ஒரு மனித உடம்புக்குள்ள ரத்தத்துக்குள்ளேயும் புகுந்து சதா பயணிக்கிற ஒரே விஷயம் பிராணவாயுங்கிற காற்று தான். எல்லோரும் சுவாசிக்கிற விஷயத்த அவங்க செய்யறதா சொல்லுவாங்க. உண்மை அது கிடையாது. சுவாசம் என்பது யாரும் சொல்லித்தராமல் வயிற்றுல தாயாலையும் பின்னர் தன்னாலையும் நடைபெறும் ஒரு நிகழ்வு. மனம் கொண்ட மனிதன் மனதால் உலகை புரிந்து கொண்டு மனோசக்தி அடையும் போது இந்த சுவாசிப்புல சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து மூச்சை அடக்குவது, வடகலையாக சுவாசிப்பது, இடக்கலையாக சுவாசிப்பது, சுவாசிக்காமலே இதயத்துல நிரப்பின காற்றை மட்டுமே உடம்பு முழுக்க திரும்ப திரும்ப போய் வரும்படி செய்வதுன்னு பலவித பயிற்சிகளை அவன் செய்ய கத்துக்கிறான். ஆக ஒரு மனிதன் சுவாசிப்பது விஷயம் அல்ல, சுவாசிக்காததுதான் விஷயம். அடுத்து சில பயிற்சிகளோட சுவாசிப்பது. அந்த பயிற்சிகளை கத்துக்கிறதுக்கு முந்தி காற்றை பற்றிய ஒரு முழுமையான தெளிவு மனித மனதுக்கு வேணும். காற்றுக்குள்ள பல அம்சங்கள் இருக்கு. காற்று பொதுவா ஒன்றாய் இருந்தாலும் உடம்புக்குள்ள அது பல இடங்கள்ல பல விதங்கள்ல நிரம்பி இருக்கு. அதற்கு தச வாயுக்கள்னு பேரு. அந்த 10 வித வாயுக்களும் 10 பேர் உண்டு. கூர்மன், நாகன், தனஞ்சயன்னு இந்த மாதிரி 10 பேர் கொண்ட வாயுக்கள் எந்த வாயு உடம்புல எந்த பாகத்துல இருக்கு, மூக்கு வழியா உள்ள புகுந்த காற்று எப்படி அந்த பாகம் வரை போச்சுங்கிறதெல்லாம் கேள்வியாலும் அனுபவத்தாலும் உணர வேண்டிய விஷயங்கள். இப்படி வாயுக்கள் பற்றி அறியும் போதே உடம்பு பற்றியும் தெரிய வரும். உடம்புல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பேர் உண்டு. இது புறத்துல மட்டும் இல்ல, அகத்திலையும் தான். அகத்துல அறிய புகுந்தா அதுக்கு ஒரு அளவு கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா நம்ம உடம்பே ஒரு தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலைக்குள்ள என்னென்னவோ இருக்கு. அவைகளை விளங்கிக்க தன்னை உணரும், தன்னுள் மூழ்கும்
யோக பயிற்சியும் தியான பயிற்சியும் மிக முக்கியம். இது எதுவுமே தெரியாம பிறந்துட்டதால வளர்ந்துகிட்டு மட்டுமே இருக்கிற உனக்கு இப்ப இங்க நடக்க போற விஷயம் ஒரு கண்கட்டு மாதிரியும் மாயாஜாலம் மாதிரியும் தான் தெரியும். இருந்தாலும் இப்ப இத நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ. பிறகு ஒரு நாள் இது என்னன்னு புரியும். சொர்ண சித்தர் ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்து முடித்தார். பாண்டியனுக்கு அவர் கொடுத்த முன்னோட்டமே ஆழ்ந்த பொருள் கொண்டது போலதான் இருந்தது. அடுத்து கண்ணன் உடல் அருகில் ஒரு கட்டையை போல தன் உடலை கிடத்தியிருக்கும் சுந்தர்ராஜன் மெல்ல தன் மூச்சை கட்டி உயிர் காற்றை தன்னுள் இருந்து விடுவித்து அது புறக்காற்றில் கரைந்தும் கலந்தும் விடாதபடி ஒருவித ஒளி வட்டத்தோடு கண்ணனின் மூக்கு வழியாக உள்புக ஆரம்பித்தார். சில நொடிகளில் கண்ணனின் உடம்பில் அசைவு. பாண்டியனுக்கு அந்த காட்சி ஒரு நம்ப முடியாத காட்சி மட்டுமல்ல, கண் கொள்ளா காட்சியாகவும் இருந்தது. இந்த உலகில் எத்தனையோ ஆயிரம் விஞ்ஞானிகள் தோன்றிவிட்டார்கள், தோன்றிக் கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் யாராலும் இறந்தவனை மட்டும் உயிர்ப்பிக்க முடியவில்லை. அதில் ஒரு அணுத்துகள் அளவு வெற்றியை கூட விஞ்ஞான உலகம் பெற்றதில்லை. அப்படி ஒரு அசாத்தியமான அபூர்வ விஷயம் பாண்டியன் கண்முன்னே அரங்கேறி முடிந்தது. கண்ணனின் உடம்புக்குள் சுந்தர்ராஜனின் ஆத்ம உயிர் புகுந்து எழுந்து நின்றது. கண்ணன் திரும்ப உயிருடன் வருவான் என்று பொன்னி சொன்னதன் உட்பொருளும் அப்பொழுதே பாண்டியனுக்கு புரிந்துவிட்டது. அதுவரை கண்ணன் உடல் மேல் காவல் காத்து வந்த நாகம் சுந்தர்ராஜனின் உயிரில்லாத உடம்பின் மார்பு மேல் ஏறி படம் விரித்தபடி அமர்ந்து கொண்டது. சொர்ண சித்தர் பிரமிப்பில் இருக்கும் பாண்டியனை பார்த்தார். சாமி, இதுக்கு பேர் தான் கூடு விட்டு கூடு பாயிருதுங்களா? ஆமா பாண்டியா, சித்த சாகசங்கள்ல இது ஒரு பிரதான வித்தை. இத நான் கற்பனையான விஷயமாதான் இருக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்பொழுதும் ஒரு அளவுக்கு மேல யோசிச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்ல மனசு கற்பனைன்னு தான் நினைக்கும். சாமி, இப்படி ஒரு சக்திய கையில வச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் இப்படி காட்டுக்குள்ள இருந்தா எப்படி சாமி? எவ்வளவோ நல்லவங்களை எல்லாம் காலம் கொண்டுகிட்டு போயிடுது. அப்ப நீங்க அவங்க உடம்புல புகுந்து உயிர் தெழுந்து வந்து தீய சக்திகளுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா? சொர்ண சித்தர் பாண்டியனின் கருத்தை கேட்டு சிரித்தார். பின், அப்பனே, உனக்கு எப்பவும் ஒரு பக்கம்தான் தெரியும். ஆனால் சித்தன்கிறவன் பல பக்கங்களை அறிந்தவன். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் செயல்பட முடியாது, செயல்படவும் கூடாது. இப்ப அதை பற்றியெல்லாம் பேச அவகாசமும் கிடையாது. இந்த நொடி இதோ கண்ணன் வடிவத்துல சுந்தர்ராஜன். இவன் உங்க கூட பட்டணத்துக்கு வருவான். அங்க இவனால முடிய வேண்டிய குடும்ப கடமைகள் பூர்த்தியாகும். ஒரு தகப்பனா தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைய சுந்தரராஜன் செய்து முடிச்சிட்டு அதன் பின் முழு நேர சித்த யோகியா வாழ விரும்புறான். இந்த கடமைகளை செய்யாம விட்டா இது கடனா தங்கி அடுத்த பிறப்புலையும் தொடரும். அதனாலதான் கடமைகளை, அதுலயும் கர்ம கடமைகளை நாங்க பாக்கி வைக்க விரும்புறதில்ல. அடுத்து கண்ணனின் தாயான கனகவல்லி ஒரு சித்த பக்தை. தினமும் தன் பூஜையின் போது 18 விளக்குகளை ஏற்றி அவைகளையே 18 சித்தர்களாக கருதி வழிபட்டுக்கிட்டு வர ஒரு பக்தை. அந்த பக்தை தன் மரண பரியந்தமும் மகன் இழப்பை உணரக்கூடாதுங்கிறது அவங்க விதி. மகன் கையால கொல்லிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. எனவே ஒரு கல்லுல 2 மாங்காயா இந்த கண்ணன் வடிவ சுந்தர்ராஜன். ஒரு பக்கம் தன் குடும்ப கடமைகளை ஈடேற்றியும் மறுபக்கம் அவன் குடும்பத்துக்கு பிள்ளையாகவும் இருப்பதற்காக இப்ப உன் கூட பட்டணம் வரப்போறான். இது சித்த ரகசியம். இந்த ரகசியம் உனக்கே இந்த காட்டை விட்டு வெளியேறின மறுநொடி மறந்து போயிடும். திரும்ப இந்த காட்டுக்குள்ள கால் வைக்கும் போதுதான் ஞாபகம் வரும். தற்காலிகமா பட்டணத்து கடமைகளை முடிக்கிறதுக்காக நீங்க புறப்படுங்க. அங்க உங்களுக்கு சுணக்கம் ஏற்படும் போது குரங்கு சித்தன் வழிகாட்டுவான். சொர்ண சித்தர் கூறி முடித்தார். சாமி, பட்டணத்து கடமைகள்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இவர் இப்ப பட்டணம் வரும்போது அந்த இச்சாதாரி எதுவும் செய்யாதா? அதால இவனை எதுவும் செய்ய முடியாது. குறிப்பா இவன் வசம் உள்ள நாகரத்தின கல்ல சுந்தரராஜன் மனைவி பூஜையில வச்சு 48 நாட்கள் விரதம் இருந்து பூஜிக்கணும்.
அந்த பூஜை ஒரு நாள் கூட தடைப்படக்கூடாது. எப்பவும் பூஜை குங்குமம் அவள் நெற்றியில் இருக்கணும். அவ அந்த பூஜைய வெற்றிகரமா முடிச்சிட்டா சுந்தர்ராஜன் தன் சுய உடம்போடையே எங்க வேணா போகலாம் வரலாம். அந்த இச்சாதாரியால சுந்தரராஜனை எதுவும் செய்ய முடியாம போயிடும். இது ரொம்ப முக்கியம். சொர்ண சித்தர் அபூர்வமான அந்த விஷயத்தை சொன்ன கையோடு அந்த நாகரத்தினத்தையும் எடுத்து காண்பித்தார். அவரது மிருதுவான உள்ளங்கை மேல் ஒரு அக்னி துண்டு போல அது மின்னியது. கண்ணை பறித்தது. நாகரத்னம்ங்கிறது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. இது அவ்வளவும் விஷம். விஷத்துக்கு இன்னொரு பேர் இருட்டு. அதாவது யார் விஷம் சாப்பிட்டாலும் அவர்கள் செயல் இழந்து உயிர் பிரிஞ்சு இருட்டுல விழுந்துருவாங்க. அதனாலதான் விஷத்தை இருளோட தொடர்பு படுத்தி சொன்னேன். அப்படிப்பட்ட விஷம் ஒரு திட வடிவமாக மாறி அதுக்குள் ஒளியும் புகும்போது அது அமிர்தமாயிடுது. நாகரத்தினமும் ஒரு அமிர்தம்தான். இது இருக்கிற வீட்டுல நல்ல விஷயங்கள் கூடி வரும். நல்லதே அந்த குடும்பத்துக்கு நடக்கும். இனி சுந்தர்ராஜன் குடும்பம் இந்த கல்லால அந்த சந்தோஷங்களை அனுபவிக்க போகுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கவனம். இதை எக்காரணம் கொண்டும் தப்பானவர்கள் கையில கிடைக்கும்படி செய்திடக்கூடாது. அப்படி செய்துட்டா அதன் பின் விளைவுகள் ரொம்பவே விபரீதமா இருக்கும். சொர்ண சித்தர் எச்சரிக்கையும் செய்துவிட்டு நாகரத்னத்தை கண்ணன் வடிவில் இருக்கும் சுந்தர்ராஜனிடம் தந்தார். அவரும் வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டு பின் பத்திரமாக இடுப்பில் கட்டி கொண்டார். சரி, நீங்க புறப்படலாம். கண்ணா, சுந்தர்ராஜன் நடமாறத பாக்குற ஒவ்வொருத்தருமே வியப்போட உச்சிக்கு போவாங்க. குறிப்பா கண்ணனோட விதியை முடிச்சு வச்ச அந்த தப்பான கூட்டத்துக்கும் கண்ணனின் நடமாட்டம் ஒரு சம்மட்டி அடி. அவர்களும் பதிலுக்கு எதையாவது செய்ய நினைக்கலாம். சொர்ண சித்தர் கண்ணனின் நடமாட்டம் ஏற்படுத்த போகும் சில விபரீதங்களையும் கோடிட்டு காட்டிவிட்டு இனிதான் ரசமான சித்த சாகசங்கள் வரிசையா நடக்க இருக்கு. மாயையோட சித்தர்கள் நடத்த போற இந்த போர் இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியா கூட அமையலாம் என்றார். பாண்டியன் அதை கேட்டு நெகிழ்ந்து போனார். அந்த போராட்டத்தில் அவர்கள் தன்னையும் ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்த சந்தோஷம் அவர் முகத்தில் மின்னியது. இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.